பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தட்டாம்பயிரை வடை சட்டியில் போட்டு நல்லா வறுவறுன்னு வறுத்து எடுத்துக்கிற வேண்டியதான். வறுத்த தட்டாம்பயிரை அம்மியில் கொண்டு போய் நுணுக்கி அதை பிடச்சி எடுத்து இப்படி வச்சுக்கிற வேண்டியதான். வச்சுக்கிட்டு அப்புறம் குக்கரில் 100 எண்ணெயை விட்டு நல்லா காய விட்டு அதில் கறி மசால், பட்டை, பிரியாணி இலை, கசகசா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 4 பச்சை மிளகா அது கூட போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி அதை பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் கூட போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல தட்டாம்பயிரும் அரிசியும் போட்டு அந்த அரிசியை தூக்கி இதில் போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, காயப்பொடி இதெல்லாம் போட்டு குக்கரை ஒரு மூடி விட்டு 3 விசில் வர வந்துட்டு வச்சு 3 விசில் வந்து 10 நிமிஷம் கழிச்சு குக்கர் எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டா சாதத்தை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டா சாதம் ரொம்ப